தாவேக தலைவர் விஜயை அணில் என்று குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்தில் பார்க்கலாம். யாரை பாதுகாக்க நீங்க அரசியல் வந்து எல்லாரும் இப்போ பாதுகாப்பற்ற ஒரு நாட்டில் தான் நீங்களாம் தலைவராக இருக்கீங்க. ஓட்டு கேட்கும்போது ஆரத்தி தட்டை அப்படி காட்டுறாங்கல்ல, அங்கே எங்கள் ஆட்டை ஆசிட்டு வச்சிருக்கீங்க. நீ பயப்பில்ல, எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. என்னை நம்பி வர தம்பிகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் போனால் என்னை கொண்டுருவான். சும்மா உட்காந்து இப்படி மேசை தட்டுறதுக்கு வீட்டில் சாணியை தட்டலாம். அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. சொந்த தாய் வைப்பேன் மாமச்சினை அண்ணன் தம்பியை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தோடு வர்றதில்லை. இப்போ யாரை பாதுகாக்க நீங்கள் அரசியல் வந்து எல்லாரும் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கேட்டுப்பட்டுக்கிட்டா சாதாரண குடிகளுக்கு என்ன இருக்கும்? இப்போ பாதுகாப்பற்ற ஒரு நாட்டில் தான் நீங்களாம் தலைவராக இருக்கீங்கள, அதுக்கு தான் தலைவராக வந்திருக்கீங்கள. இந்த கேட்குறது உள்வாங்கிக்கிறீங்கல்ல. நீங்கள் வேற ஏதாவது நாட்டுக்கு போறீங்களா பாதுகாப்பு கேட்குறீங்க? சொந்த நாட்டு இல்லை. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் வாழ்ந்தது இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னை என் மக்கள் காய்க்கு அடிச்சிருவான்னா அப்போ நான் மக்களுக்கு எதிராக இயங்கியிருக்கேன் தானே. ஓட்டு கேட்கும்போது நீங்கள் இப்படி வர முடியாதுல்ல. ஓட்டு கேட்கும்போது ஆரத்தி தட்டை அப்படி காட்டுறாங்கல்ல, அங்கே எங்கள் ஆட்டை ஆசிட்டு வச்சுருக்கீங்க. நீ பயப்பில்ல, என்ன கூட்டத்துக்குள்ளே போய் இது பண்ணுறீங்களா? அப்போ கத்தி வச்சு குத்திடுவான். நீ பயப்பில்ல. பதவிக்கு வந்துட்டா பாதுகாப்பு தேவைப்படுது. ஏன் மாநாட்டில் ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணுங்கிறது ஒரு படிப்பினை கொடுப்பான். மாநாடுனா என்னன்னு சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அது இப்போ கொஞ்ச நாள் தானே இருக்கு. பிப்ரவரி திருச்சியில் நாங்கள் வீழ்ந்தாலும் சரி, எங்கள் இனம் வாழ்ந்தால் போதும். இது எங்கள் தத்துவம். ஒருவேளை இப்போ நான் தோத்தே போயிட்டேன், உங்களுக்கு ஏதாவது நட்டை இருக்கா? நான் சட்டசபைக்கு ஏன் போகலன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கிறீங்களா? என்னை நம்பி வர தம்பிகளை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் போனா என்னை கொண்டுருவாங்க. பரவாயில்ல, நான் கூட்டணின்னு வச்சேன்னா நான் மட்டும்தான் நிற்கணும், எல்லாரும் போயிடுவாங்க. இதுவே என்னங்க நீங்க, நான் உங்களை ஒன்று கேட்குறேன், கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் செய்தது என்ன? இவங்கெல்லாம் உறுப்பினர் வச்சிருக்காங்கல்ல உள்ள கூட்டணி கட்சிகள், செய்தது என்ன? ஒரு பிரச்சனைக்கு சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. அதே நானும் போய் அந்த சும்மா உட்காந்து இப்படி மேசை தட்டுறதுக்கு வீட்டில் சாணியை தட்டலாம். 2 எருட்டியாவது வருவாங்க. என்னடா தம்பி என்ன மேலே அடிமை கூட்டணி இப்படிலாம் ஒரு ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதிகள் பேசலாம். ஆனால் விஜய் வந்து கட்சி தொடங்கி 2வது வருஷமே பேசுறாரு. அது அதிகமா இருக்குன்னா மூத்த தலைவர் அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள்னு கத்துது. நீங்க இந்த ஏடிஎம்கே எந்த கட்சி எந்த யாருக்கிட்ட இருக்குங்கிறத 4.5 வருஷம் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்க ஏன் கேட்கல? போன மாநாட்டில் சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டில் எப்படி அங்கிள் ஆனார்?